Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம கல்யாணம் கட்டலாமா, கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம கல்யாணம் கட்டலாமா, தாலிய கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம், தாலிய கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம். என்னாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க, என்னாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க, வடுமாங்க ஊரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. உங்க அம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா, உங்க அம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா. திருடன் பண்றது ரொம்ப அநியாயங்க. அப்படி அவன் என்ன செஞ்சுட்டான்? திருடிட்டு போன பொருள்லாம் டூப்ளிகேட்டுன்னு கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கானா? Change the voice, active voice, passive voice. நான் சட்டமன்றத்தில் தூங்கிய போது என் முதுகில் நொங்கு 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 என்று விதித்து சென்றார்களே, அது நான் பெரிதுபடுத்தினேனா இல்ல வேற யாரிடம் சொன்னேனா? Choose any one of the following. இதை வன்முறையாக கண்டிக்கிறேன். Active voice, passive voice. தூங்கி கிடக்கின்ற சிங்கத்தை சுரண்டி பார்க்க நினைக்காதீர்கள். Past participle. அப்படி பார்த்தா Change the voice, synonyms, antonyms. இந்த சிங்கம் அந்த இடத்தை விட்டு வேற இடத்தில் தூங்கி விடும். Ojai, oja. Oja. Ojai, oja. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த போவது. கவலையின் விளிம்பில் வாழ்வதில்லை வாழ்க்கை, மகிழ்ச்சியின் மத்தியில் வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. சோ கவலையை மறந்து மகிழ்ச்சியா இருங்க, அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போகும் அஸ்தல் மன்னர்கள் கோவை குணா, ஈரோடு சீனு அண்ட் கிரி. லெட்ஸ் வெல்கம் them on stage please. Ojai, oja. Oja. Ojai, oja. எங்கள் உயிரினும் மேலான சன் டிவி நேயர் மக்களுக்கு எங்களுடைய அசத்தல் குடும்பத்தின் சார்பில் முதற்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் அன்பு நடுவர்கள் மதன் பாப்பண்ணா அவர்களுக்கும் சிட்டி பாபு அண்ணா அவர்களுக்கும் அன்பு தொகுப்பாளி சாண்ட்ரா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் எண்ணிலடங்கா திறமை படைத்த உயர்திரு கங்கையமரன் ஐயா அவர்களையும் வணங்கி, நீங்க சொன்னா 3 பேரும் கிளம்பிடுவோம். நிச்சயமா, அதுவும் நீங்க 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, அசத்தல் அரசர்கள். என்ன செஞ்சு அசத்த போறீங்க இன்னைக்கு? சார் இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, உல்டாவுக்கு உல்டா. அதாவது இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் சார் வந்திருக்கிறனால இது ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. எங்க நிகழ்ச்சியோட பேரு உல்டாவுக்கு உல்டா. நாங்க 2 பேரும் அண்ணன் குணாவும் நானும் பாடகர். இதை தொகுத்தவங்களுக்காக கிரி வந்திருக்காரு. உல்டாக்கு உல்டான்றீங்க, எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது பழைய பாடல்கள் டியூன்ல புது லிரிக்ஸ் போட்டு பண்றது சார். இது ஒரு வித்தியாசமான ரீமிக்ஸ் சார். ரீமிக்ஸ் பண்ணுங்க, அவரும் ஒரு இசையமைப்பாளர் தான், தவறு பண்ணிடாதீங்க சார். நாங்கள் அந்த அளவுக்கு பாடாட்டி நம்ம அசத்த போக முடியல, ஒரு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாடி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். இல்லை, இதில் இந்த உல்டாவில் நான் நிறைய சொல்லணும். காரணம் என்னென்னா, இப்போ ரீமிக்ஸ் ஆகி வர்ற சாங்கெல்லாம் நான் எழுதின பாட்டு தான். அதை வச்சுக்கவா ஒன்று மட்டும் மியூசிக்குள்ளே இருக்கட்டும், ஏன் ஆத்தா ஆத்தாரமா வாரியா நிறைய இல்லை இப்போ ரீமிக்ஸ்ல பாடுறாங்களே, இப்போ உங்க படத்துல லிரிக்ஸ் உங்க பேர் வருதா? வருது. நன்றின்னு சொல்லி போடுறாங்க. நன்றின்னு சில பேர் பேமெண்ட் தராங்க, அந்த ரிப்பீட் பண்ணி போடுறதுக்கு சில பேர் பேமெண்ட் அனுப்புறாங்க. ஏன்னா அது சேம் லிரிக்ஸ் ராயல்ட்டி மாதிரி. அது எங்களுக்கு அது மேல இருந்து வந்தது. ப்ரொடியூசர்ஸும் சில பேர் கொடுக்குறாங்க. அது நல்ல வருமானம் சார். எப்போ ஏதன பாட்டுக்கெல்லாம் இப்போ நீங்க காசு வாங்குறீங்க? எல்லாம் அப்போ போட்ட விதைக்கு தானே பலன். ஓகே, அசத்துங்க. சீனு, கிரி, குணா. தேங்க்யூ சார்.
அன்பார்ந்த ரசிக பெருமக்களை, இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய நிகழ்ச்சி உல்டாக்கு உல்டா. அந்த நிகழ்ச்சியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் அப்பா அற்புதமாக இசையமைத்து சூப்பர் ஹிட்டான பழைய பாடல்களோட டியூன் எடுத்து இந்த காலத்தோட வரிகளை போட்டு பாடுவதற்காக நம்ம 2 பாடல்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் பாடலாக சித்தாட கட்டிக்கிட்டு சிந்தானம் பண்ணிக்கிட்டு மச்சான, அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு வந்து எனக்கு விரும்பி கேட்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு நம்மளுடைய, அதாவது நம்ம அற்புதமான பாடகர் கோவை குணா அவர்கள் என்ன அதான் லேட்டஸ்ட் பாட்டு என்ன பாட்டு பாடுறான்னு பார்ப்போம். கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம, கல்யாணம் கட்டலாமா, கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம, கல்யாணம் கட்டலாமா, தாலிய கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம், தாலிய கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம், கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம, கல்யாணம் கட்டலாமா. அதாவது அந்த பாவங்கள் சுதி தாளத்தோடு ரொம்ப அற்புதமாக பாடுனீங்க கோவை குணா அவர்கள். இவர் பாடின பாட்டு ரொம்ப கருத்து ஆழமிக்க பாட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது இந்த பாடலை கேட்டார்களோ, அதாவது கல்யாணம் ஆகாத கூடாதுங்களா கல்யாணம் ஆசை வந்துடும். கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போடாமா, ஓடி போய் கல்யாணம் தாங்க, அந்த மாதிரி அந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. அடுத்த பாடகர் நம்மளுடைய ஈரோடு சீன் அவர்கள். இவர் என்னன்னா, அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் அண்ணெல்லாம் ரொம்ப அற்புதமான பாடல். இப்போ எந்த கச்சேரி போனாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் கேட்பாங்க. பழைய பாடலாம், அதாவது மெலோடி பாடலாம் சரி, ரொம்ப பாஸ் தாங்க தத்துவ பாடலாம், எதாக இருந்தாலும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல். உங்களுக்கு என்ன பாடல்னா, அன்பே வா திரைப்படத்திலிருந்து அன்பே வா அந்த டியூனில் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பாடலோட வரிகளை போட்டு பாட போகின்றீங்க? ஐயா பாடின பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, ரொம்ப அற்புதமான பாடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, அம்மாடி ஆத்தாடி அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, அம்மாடி ஆத்தாடி. ரொம்ப சந்தோஷம் ஈரோடு சீன் அவர்கள். தேங்க்யூ சார். அடுத்த பாடல் வந்து, அதாவது அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பாக காதல் தோல்வி அப்படின்னாலே அவர் தான் அதை பாடக்கூடிய ஒரு சோக பாடலாக பாடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு பாடகர் பி.பி. சீனிவாசன் அவர்கள். அவர்கள் பாடிய மயக்கம்மா கலக்கம்மா அந்த பாடலுக்கு நீங்கள் இப்போ லேட்டஸ்டாக என்ன வரிகள் போட்டு பாட போகிறீங்க? அற்புதமான பாடகர் சார். ஆமாம், மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர். பாடுறேன் சார். என்ன பாட்டு பாடுறேன் சார். ரெடி. நக்குமுகா 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 மாடு செத்தா மனுஷன் தின்னா தோல வச்சு வேலும் செஞ்சா, மாடு செத்தா மனுஷன் தின்னா வேல வச்சு மேலும் செஞ்சா, நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா. பிரமாதம். அதாவது அந்த பாட்டு வந்து வரிகள் இருந்தாலும் அந்த டியூனுக்கு தான் அந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டியூன் வந்து அந்த பாடலை எப்படி மாற்றி விட்டதுன்னு இங்கே நாங்கள் நேரிலே கண்டோம். தொட்டிலாம் பரபரப்பான பாடலை எப்படி அந்த தாளாட்டக்கூடிய வைத்தார் என்பது அவருடைய பாவங்கள் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சி.எஸ். ஜெயராம் அண்ணன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஹிட்டான பாடலாம் பாடியிருக்கிறாரு. நீங்கள் பாடக்கூடிய பாடல் காவியமா ஓவியமா அந்த பாடலை இப்போ லேட்டஸ்டாக வந்த என்ன வரிகள் போட்டு பாட போகிறீங்க? சீனோ கண்டிப்பாக உல்டா பண்ணிடுறேன் சார். கண்டிப்பாக உல்டா பண்ணுங்க. ரெடி.
கொஞ்சம் ஆசத்தி போடு, கொஞ்சம் இழுத்து போடு, கொஞ்சம் இழுத்து போடு அப்படி போடு, கொஞ்சம் ஆசத்தி போடு, அப்படி போடு, கொஞ்சம் ஆசத்தி போடு, அடகிப்புடி போடு, கையால் இழுத்து போடவா, அப்படி போடு. உன்னோட மல்லு கட்ட நானும் ரெடி, எனக்கு உப்பு முட்டை நீங்க வந்து கேரடி, என் முன்னே வன்மா மூச்சு ஆடரடி, கண்ணா மூச்சு ஆடரடி, நானும் ரெடி, அட கண்ணா மூச்சு ஆடுகின்ற நேரமே இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, அப்படி போடு, அட ஆசத்தி போடு, அட இப்படி போடு, கொஞ்சம் இழுத்து போடவா, அப்படி போடு. அற்புதமா 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 அற்புதம். அதாவது ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் ரொம்ப கிளிப் டான்ஸ் மாதிரி ஆடக்கூடிய ஒரு வெப்பான சாங்கு. அப்படி போடு 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 அசத்தி. இந்த பாடலை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாடிய சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் அதான் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த பாடல்கள் அது இன்னும் உயிரோட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் என்னோட சின்னவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடினீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அடுத்து வந்து உங்களுக்கு என்னன்னா, பெங்களூர் ரமணி அம்மார் உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன். நீங்களாம் அப்புறம் பிறந்திருக்க மாட்டீங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இந்த பாடலுக்கு அதான் இந்த பாடலுக்கு என்ன பாடல் வரிகள் போட்டு நீங்க பாட போறீங்க? வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், சென்னை கூனி கூட்டமெல்லாம் ஊர்காலம், ஊர்காலம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அங்க சென்னை கூனி கூட்டமெல்லாம் ஊர்காலம், ஊர்காலம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். நடுக்கடலில் நடக்குது பார் அந்த திருமணம், நடுக்கடலில் நடக்குது பார் அந்த திருமணம், ஐயர பொடி ஆளுக்கெல்லாம் அங்க கொண்டாட்டம், ஐயர பொடி ஆளுக்கெல்லாம் அங்க கொண்டாட்டம். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் தலைவர் யாருங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் தலைவர் யாருங்கோ, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அண்ணன் தானுங்கோ, கங்கை அமரன் தானுங்கோ, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னை குனி கூட்டமெல்லாம் ஊர்கோலம், ஊர்கோலம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அற்புதம் 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 அற்புதம். ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது குணா அவர்கள். இப்பொழுது அடுத்து ஈரோடு சீனு அவர்கள் பாடக்கூடிய பாட்டு, அதாவது இந்த இவர் வாழ்கின்ற நாட்களில் நம்மளும் வாழ்கின்றோம் என்ற ஒரே பெருமைக்காக எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது கூட பிறந்த சகோதரா இருந்தாலும் நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய வார்த்தோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து அற்புதமாக பட்டு ஒன்று வெற்றி பெற்று நிலா அது வானத்து மேலே என்ற பாடல் தூணுக்கு என்ன பாடல் வரி போட்டு பாட போறேன். உடனே பாடுங்க சார். ரெடி ரெடி. ஒய்யாவோ எண்ணாவோ, ஒய்யாவோ எண்ணாவோ, எண்ணாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க, எண்ணாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க, வடுமாங்க ஊரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க, உங்கம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா, உங்கம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா, எண்ணாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க, வடுமாங்க ஊரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க.
அற்புதம் ரொம்ப அதாவது ரொம்ப சுதி சுத்தத்தோடு தாளத்தோடு பாடினீர்கள். இதெல்லாம் கேட்கின்ற பொழுது அண்ணனுடைய சேஞான இளையராஜா அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வரும் தான் சொல்லணும். மிகவும் அற்புதமாக பாடினீர்கள் அவர்கள். அடுத்து என்னன்னா ரொம்ப அதாவது இது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த குரல். அந்த காலத்திலே ரொம்ப அதாவது ஜானகி அம்மா அவர்கள் எவ்வளோ பாடல்கள் குழந்தைங்க பாடி இருந்தாலும் அதற்கு முன்பாக இவங்க பாட்டு கேட்டாலே குழந்தைங்களாம் மிகவும் விருப்பப்படுவாங்க. MS ராஜேஸ்வரி அம்மா எவ்வளோ அதாவது அவங்களெல்லாம் நினைக்கின்ற பொழுது உண்மையில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள பாடின கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டியூனு லேட்டஸ்ட்டாக என்ன பாடல் பாட போகிறீங்க நீங்கள்? வேணாம் சார். அப்படியா? என்னைக்கும் ஓல்டு தானே. ரொம்ப அதாவது ரொம்ப உணர்ச்சிப்பட்டு ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய அதாவது அதை வந்து தோணில் பாருங்க அந்த டியூன் பாடி நம்மளை எதிர்க்கு கெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம கோவை குணா சொன்னார்கள். அந்த 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 மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிற நினைக்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாட்டை அப்படியே பாடிடுவேன். அப்படியே பாட போறீங்களா? சரி, ஓகே, எதிர்பார்க்கின்றோம் உங்கள் அந்த குரல் வளத்தை நம்ம பார்ப்போம். அற்புதமாக குழந்தையாக மாறிவிட்டார் கோவை குணா அவர்கள். இதுவரை ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சியை கேட்டு கண்டு ரசித்தீர்கள். அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கிரியா கங்கை அமரன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இதுவரை நீங்கள் கண்டு ரசித்த நிகழ்ச்சி உல்டாக்கு உல்டா. கங்கை அமரன் சார், உங்ககிட்ட நான் 2-3 கேள்வி கேட்கணும். நிறைய கேளுங்க, எத்தனை வேணாலும். முதல் கேள்வி, இவர் உங்க வாய் பேசினார் கிரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் உல்டான்னு சொல்லிட்டாரு. அந்த பேர் இப்பதான் வெளியில நான் வரும்போது பிரைஸோடன் சார் கவிஞர் இருந்தார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் நீங்கள் தான் பேசுகிறீங்க போகிறீங்க, எனக்கு தெரியல, அண்ணா கங்கமரன் பேசுகிறாருன்னு சொல்லி இப்போ சத்தம் கேட்ட போய் பார்த்தேன்னா யாரோ ஒருத்தர் உங்களை மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது நீங்கள் தானே, அந்த ஆள் நீங்கள் தானே? ஓகே ஓகே. அது இல்லாமல் 2 பேரும் நல்ல ஐடியா பண்ணி நல்ல சாங்ஸ் அந்த காலத்து இதெல்லாம் நிஜமாகவே ஒரு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா வராது. நாங்களும் அந்த காலத்தில் மாற்றி பாடுறது வழக்கம். ஊரில் இருக்கும்போது என்னென்ன பாடல்களை எப்படி மாற்றி பாடணும் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரே சந்தத்தில் பல பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களை நாங்கள் அந்த காலத்திலே மாற்றி பாடுறதை உண்டு. இப்போது 1 2 3 4 வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, மாம்பழத்து வண்டு, வாசமலர் செண்டு, யார் வரவை கண்டு வாடியது இன்று, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை, முடிந்து வைக்க. வார்த்தை அளவு தான், வார்த்தை அளவுகளை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே ஒரே சந்தத்தில் நிறைய பாடல்கள் இருக்கு. பல விஷயங்கள்ல இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வாங்க சஞ்சய், இன்னைக்கு புது கோட்டெல்லாம் போட்டு வந்து அசத்துறீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஸ்டாண்ட் காமெடி. ஸ்டாண்டப் காமெடி அசத்திருங்க. தேங்க்ஸ் அங்கிள். ஒருத்தர் சொன்னாரு, வர எதுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறதுனே ஒரு விவசாயே இல்லாம போச்சு.
ஏன் டாக்டர் என்னாச்சு? இந்த பேஷண்ட்டுக்கு வலிக்காம ஊசி போடுங்கன்னு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு. டாக்டர், என்னோட நோயை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது டாக்டர்? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீஸை வாங்கிடுறது நல்லதுன்னு தோணுது. டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறதுனால என்னால சரியாவது தூங்க முடியல டாக்டர். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருட்டில் பயமா இருக்குன்னு என்னையும் எழுப்பி கூட்டு போயிடுறானே. டாக்டர், ஆப்ரேஷன் பண்ண கட்டை எப்போ பிரிப்பீங்க டாக்டர்? நீங்கள் கொடுத்த செக்கு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரிப்பேன். வரிக்கு வரி தப்பா டைப் பண்ணியிருக்கேன். பெஞ்ச் மேலே ஏறி நில்லு. சார், அதுக்கு டைப்பிங் மிஷின் தான் சார் காரணம். அப்படின்னா டைப்பிங் மிஷினையும் தூக்கிட்டு நில்லு. எங்க அம்மாக்கு வாய்க்கு ருசியா பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? உடனே எனக்கு பொண்ணு பார்க்க கிளம்பிடுவாங்க. ஒரு அண்ணா சொன்னாங்க, எங்க இங்கிலீஷ் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இங்கிலீஷ் தெரிஞ்சாவிடுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மற்றவங்க சிரிக்கிற நேரத்தில் கரெக்டாக சிரிக்க தெரிஞ்சாலே போதும். எங்க ஆனாலும் அந்த டேபிள் ரொம்ப வெக்கப்படுதுங்க. ஏங்க? ஏன்னா அதுக்கு தான் ட்ராயரே இல்லையே. ஏங்க, உங்க ஆஃபீஸ்ல எல்லாரோட மூக்கிலையும் என்னமோ வச்சிருக்கீங்களே, என்னது அது? அதுவா சைலன்சர். கொரட்டை விடும் போது அதிகமாக சத்தம் கேட்குதுன்னு எங்கள் மேனேஜர் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எங்க உங்கள் ஆஃபீஸ் காலண்டரில் மாதத்துக்கு ஒரு நாள் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, எதுக்கு? அதுவா, அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இருக்க வேண்டிய நாள். ஆனாலும் அது திருடல் பண்ணுறது ரொம்ப அநியாயங்க. அப்படி அவன் என்ன செஞ்சுட்டான்? திருடிட்டு போன பொருள்லாம் டூப்ளிகேட்டுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கானா. கிரிக்கெட் பிளேயரை கூப்பிட்டு ஃபுட்பால் ஆட சொன்னது தப்பா போச்சு. ஏங்க, என்னாச்சு? பாலை வச்சு ட்ராயர்லேயே தேய்ச்சிட்டு இருக்காரு. எங்க மாப்பிளைக்கு 80 சம்மந்தம் தாங்க. பரவாயில்லையே, என்ன பரவாயில்லையே? தீபாவளிக்கும் புது ட்ரெஸ் கேட்குறாரு, ரம்ஜானுக்கும் புது ட்ரெஸ் கேட்குறாரு, கிறிஸ்மஸ்க்கும் புது ட்ரெஸ் கேட்குறாரு. புயல் அடிச்சா கதவு முடிக்கலாம், ஆனால் சிரிப்பு நுழைய முடியாது, ஒரு இடமே கிடையாது. அதனால நம்ம நிகழ்ச்சியை பாருங்க, சிரிச்சு சந்தோஷமா இருங்க. நன்றி நன்றி. வெல்டன் சஞ்சய். தேங்க்யூ. ஆனால் நீங்கள் வரும்போதெல்லாம் சிரிப்பு புயல் தானே வருது. ஆமாம், அது யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது, ஒரு பெரிய சுனாமி மாதிரி இல்லை வருது. எல்லா வீட்லேயும் அது நுழைஞ்சிருது. ஈவன் வந்து உங்களுக்கு பல்லு வேற இல்லை, ஆள் வேற குள்ளமாக இருக்கீங்க, குட்டியாக இருக்கீங்க, ஆனால் அவ்வளோ கிளாரிட்டி பேசும்போது அவ்வளோ புரியுது. கிரேட், நிஜமாவே. ஐயோ, கூட மிஸ் பண்ண மாட்டேன்றாரு பாருங்க. இந்த நேரத்துல தேங்க்ஸ், அந்த நேரத்துல கிரேட்னால தேங்க்ஸ். எங்க மாறிட போறாங்க இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? வெரி குட்மா, வெரி குட், வெரி குட். என்ன படிக்கிறீங்க கண்ணா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஜெயின் வித்யாசரம், செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஓகே 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 ஓகே, வெரி குட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அதே பெரிய விஷயம். படிப்பில் நல்லா படிப்பில் நல்லா வருதா? கிளாஸில் ஃபஸ்ட்டா? கிளாஸில் ஃபஸ்ட்டா? என்னது ஃபஸ்ட்டு? தமிழ்லாம் தெரியுமா? கணக்கெல்லாம் தெரியுமா? கணக்கெல்லாம் தெரியுமா? 5+3 எவ்வளவு? சின்ன பையன் சார், கணக்கு பண்ண தெரியாது அவனுக்கு. நீங்களே யோசிச்சுட்டு இருக்கிறது பாவம், பாவம் விட்டுருக்க. சின்ன பையன்லாம் இப்படி கெடுத்தாங்க.
வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உண்மைய ஐயா கங்கை மரன் அவர்களையும் ஒரு முறை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? சரி, என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? இது வந்து ஒரு டுபாக்கூர் அரசியல்வாதி சார். இங்கே கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கட்சி எலெக்ஷனில் நிற்கிது. அதனால நம்ம ஓட்டு கேட்டால் மக்கள்கிட்ட அவர் அட்ராக்டிவாக இருக்காருன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு வராரு. அவருக்கு வந்து தமிழே தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒரு ஓட்டை இங்கிலீஷில் உளர்றாரு. அவருக்கு கொடுக்குற பில்டப்புக்கு இவர் அப்படியே வந்து மொழிபெயர்த்து கொடுக்க போறாரு. ஓகே, முன்னாடி லேக்கியம் விற்கிற மாதிரி இப்போ வந்து அரசியலில் ஓட்டு கேட்க போறாரு. அது பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னும் சற்று நேரத்தில் நம்ம தலைவர் வராரு. அவர் ஒன்லி இங்கிலீஷில் தான் பேசுவார். ஆனால் யாருக்கும் புரியாதுன்னு நினைக்காங்க. நான் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி விட்டுருக்கேன். பரவாயில்லையா? ரைட், நீங்க கேளுங்க தலைவர் எப்படி பேசுறாருன்னு. வாங்க வாங்க தலைவர் அவர்களே, வாங்க வாங்க. இவர் சீனாவோட சிக்காகோ சிங்கா வராரு. முன்னாடியே டாட்டா காமிச்சாச்சு, வேற ஏதாவது காமிக்க. ஏபி சிடி. பெரும் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, சிடி இஎஃப். பெரியோர்களே, தாய்மார்களே, IJKLMNOPQRV. இங்கு லட்சக்கணக்கில் வந்திருக்கும் என் கட்சி தொண்டர்களே, இளம் சிங்கங்களே, XYZ. உங்கள் எல்லோருக்கும் எங்களது பணிவான வணக்கம். வணக்கம். AEIOU the vowel. எதிர்க்கட்சிக்காரர்கள் என்னை வவ்வால் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Filling the blanks with suitable words. ஏன் அவர் காதில் கடித்து விட்டேனா? Change the voice, active voice, passive voice. நான் சட்டமன்றத்தில் தூங்கிய போது என் முதுகில் நொங்கு 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 என்று விதித்து சென்றார்களே, அது நான் பெரிதுபடுத்தினேனா இல்ல வேற யாரிடம் சொன்னேனா? Choose any one of the following. இதை வன்முறையாக கண்டிக்கிறேன். Active voice, passive voice. தூங்கிக்கிற்கு இந்த சிங்கத்தை சுரண்டி பார்க்க நினைக்காதீர்கள். Past participle. அப்படி பார்த்தா Change the voice, synonyms, antonyms. இந்த சிங்கம் அந்த இடத்தை விட்டு வேற இடத்தில் தூங்கி விடும். Match the following sentence. டேய், நெஞ்சில மஞ்சத்தோரா இருந்தா நேர வாடா, நேர வாடா. Black country, have any will? டேய், உங்க ஆட்சியில பன்றி காய்ச்சல் வந்து அம்புட்டு பேத்து பயமுறுத்தாச்சு இல்லையாடா? Yes sir, 3 bags full. எங்க ஆட்சியில எந்த பன்றிக்காவது மனித காய்ச்சல் வந்ததுண்டா? அதை நீ கண்டதுண்டா? எங்க அரசு பன்றிக்கு கூட பாதுகாக்குடா, பன்றிய கூட பாதுகாக்கு. Present tense, past tense. இதோ எங்கள் தேர்தல் அறிக்கை. Actually today my lunch was chicken biryani, tandoori chicken, tandoori pulao. சிக்கன் குனியா பரப்பும் கொசுக்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம். After lunch I have 2 bottle mineral water. தண்ணியில் பச்சத்தை ஓகே, தெருவுக்கு 4 ஒயின் ஷாப் திறக்கும் திட்டம். Change the voice, youth. True or false? இளைஞருக்காக ஒரு திட்டம். சிம்பு ஆக்டிங் சிலம்பாட்டம். சிம்புவும் நயன்தாராவும் ஒன்று சேர்ப்போம் என்று சூடு அடித்து சத்தியம் செய்கிறேன். So I am suffering from fever, so I can't able attend the classroom. Please give me leave for 2 days. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான ஓட்டுகளை செருப்பு சின்னத்தில் போடுமாறு உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். Finally, I send one SMS. நிறைவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். The world peoples are want peace. உலக மக்களே பட்டாணியத்தான் விரும்புகிறார்கள். No, peace. பட்டாணி. PEACE, peace. பட்டாணி. காத்தவராயன், no wrong, காத்தவராயன், no. ஏய் முட்டாப்பள, நீ பேசுற இங்கிலீஷுக்கு ஓட்ட இங்கிலீஷ் போதும். அப்படி கோபப்படாம கோஆபரேட் பண்றா கொங்காப்பள போ. அங்க இருந்து தலைவர் அவர்கள் இதே மாதிரி நிறைய மேடையில் பேச இருப்பதா இப்போது உரையை முடித்து விட்டு சென்று விட்டார். நானும் அவர் பின்னாடி செல்கிறேன். நன்றி. வெல்டன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அமர் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேற்றுக்கு இருந்த சூழ்நிலை முந்தா நாள் நமக்கு நாளைக்கு வராது. நாளைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கடலில் உப்பாக வந்து மழையாக வந்து ராக்கெட் சோதனையாக மாறிவிடுகிறது. ஆனால் மனிதன் திங்க் பண்ணும்போது தார் ரோட்டில் டீசல் ஊற்ற முடியாது. எந்த டீசல் ஊற்றினாலும்
அதனால் வந்து தங்க சுரங்கங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேடையாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் மத்தியான சாப்பாட்டில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் இல்லாமல் அரிசி வேகம். ஆகல் வேறு அரிசியை பற்றி நீங்கள் நினைக்கும் போது சப்பாத்தி என்பது ஒரு முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பட்டாணி கடலை என்பது ரவுண்ட் சைஸில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து நிஜமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பேசுறீங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆகவே தாகம் என்பது வந்து தனியாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய வேறுவாக இருக்கும். ஆனால் விளக்கு என்பது எண்ணெய் இல்லாமல் எரியக்கூடியது. எண்ணெய் இல்லாமல் எரியக்கூடியதான் விளக்கு. நிஜமாக சூரியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் இல்லை. ஆனால் வயிற்றெரிச்சலுக்கு எண்ணெய் தேவையில்லை. சட்டி பாபு உண்மை இல்லை இல்லை உண்மையிலேயே மேடையில் பேசுனீங்கன்னாக்கா ஜனங்க ஓடாது. இல்லை, நாளைய சமுதாயத்துக்காக நம்ம இல்லை அங்கேயே படுத்து தூங்கிடும். ஒவ்வொரு குரோட்டன்ஸ்லையும் முள் செடிகள் இருக்கும், ஆனால் ரோஜாவாக ஆக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு சமாச்சாரம், எருக்கம்பூவை எடுத்து நீங்கள் வந்து தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. ஷாம்பு வந்து சரியாக ஷாம்பு இல்லை என்றால் உங்களுக்கு வந்து சரியாக. ஆனால் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தாப்பால் போட்டு குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோணும். யாராக இருந்தாலும் சரி, அது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை. எருமை மாட்டு குளிப்பாட்டலாம் சார், ஆனால் குளிப்பாட்டலாம் மனசு இருக்கா சார், மனசு வந்து தனியாக இருக்கிறதா நீங்கள் நினைக்க. ஆனால் வந்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹார்ட்டாக. ஆனால் வந்து லிவர் ப்ராப்ளமாக இருந்தாலும் முனியாண்டி விலாசல் போல ஒரு அற்புதமான கோவில்கள், முனியாண்டி விலாஸ் போல அற்புதமான கோவில்கள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தெய்வத்தின் கருணையினால் இருக்கக்கூடிய அந்த தேனாக இருக்கக்கூடிய பாடல்களின் நினைவு தான் நமக்கு ஊஞ்சலாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய என்று எச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறதன் மூலமாக என்ன ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பேச்சில யாரும் குறுக்கிடக்கூடாது. இல்ல நீங்க மொத்தத்திலேயே குறுக்க வந்துட்டீங்க, நீங்களே வந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் தூக்கத்துல வளர வேண்டியது. நீங்க மைக்க பிடிச்சி ப்ரோக்ராம்ல சொல்றீங்க சார். நிகழ்ச்சியை பத்தி அவர் நல்லபடியா சொன்னாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இப்படிப்பட்ட ஆளு கடவுளே இப்படிப்பட்ட ஆட்களை மன்னியும். நான் வேற ஒன்று சொல்ல அறிவுரைகள் சொன்னால் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒருவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? நிச்சயமாக காலையில் எழுந்ததும் நீங்கள் பெட்ரோல் ஆவது அல்லது டீசல் ஆவது கொஞ்சம் 2 ஸ்பூன் சார். இல்லையா சார், பெட்ரோல் டீசல் இல்லையே இருந்தா ஆகையால் நான் சொல்லுவேன், மைக்காக இருந்தாலும் கனெக்ஷன் கிடையாது. மைக்காக இருந்தாலும் எங்க கனெக்ஷன் இருக்கு சார்? ஆகையால் கரண்ட் என்பது தேவையில்லை என்பதை எச்சரிக்கிறது. நாளைய பொழுதில் அணு ஆராய்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் பஸ்ஸில் 3 டயர் கிடையாது சார். இல்லை சார். காய்கறி என்பது காய் என்பது வேறு, கறி என்பது வேறு, காய் என்பது வேறு. ஆகவே நீங்கள் அலசி ஆராயும் போதுதான் உங்களுக்கு அடித்தளம் புரியும். பிளாட்ஃபார்முக்கு உள்ள இருக்கியா சாக்கடை, சாக்கடைக்கு மேல இருக்கியா ரோடு. சார் நார போகுது. ஆகையால் நாளை உலகத்திலே கார்பெட்டாக மாறிவிடாதீர்கள் என்று சொல்வது. கார்பெட்டாக நீங்கள் மாறுவதாக இருந்தால் நாளைய நிலையில் நீங்கள் கார்பன் காப்பியாக கூட ஆகலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். சத்தியமா அரசியலுக்கு வரவே மாட்டேன். என்ன பேசிட்டு இப்ப இவ்வளவு வார்த்தை பேசிட்டீங்க. எல்லாம் இறைவன் செய்யணும், நம்ம கையில் ஒண்ணு. மைக்கு பிடுங்குற அளவுக்கு பேசியிருக்கீங்க. ஹலோ, மைக்கெல்லாம் சரியா இருக்குப்பா, பேச வார்த்தை வரல. இதுக்காக இங்க வந்து மொத்த பேச்சும் அவரே பேசிட்டாரு, நான் என்னத்தை பேசுறேன்? ஓகே டேவிட், சசி, ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. நன்றி. வாங்க வாங்க, உலகத்தை பார்த்து வெயில் கரெக்டாக வாங்க. போதும் துண்ட தோல்ல விட்டு தொடச்சு எடுத்துட்டு போயிரு. பௌர்ணமி எம்எல்ஏக்கு எப்படி வரும்? அமாவாசை வரும், ஆனா வராது. நன்றி சார், நன்றி.
என்ன நடிக்கிறவர் திடீர்னு எழுத ஆரம்பிச்சு பார்க்குறீங்களா? நான் அருமையான விஷயங்கள் எழுதுகிறேன். அதை நீங்கள் நக்கீரன்.in படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுகிறேன்.